Hi friends, welcome to everyone. Today நம்முடைய சேனலில் டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2விற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட இருப்பதனால, அதாவது நம்முடைய டிஆர்பி ஆனுவல் பிளானர்லேயே ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மந்த்து லாஸ்ட்டில் நாங்கள் இந்த எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்முடைய மனநிலை ஏற்கனவே மிகவும் பாதிப்புக்குள்ளானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்றது ஒரு மனநிலை. அப்படி எக்ஸாம் நம்ம பாஸ் ஆனாலும் அடுத்து நியமன தேர்வு வருது. நியமன தேர்வு எழுதினாலுமே இவங்க போஸ்டிங் போடுவாங்களா போட மாட்டாங்களா, நம்ம வேலைக்கு போவோமா போக மாட்டோமா, ஏற்கனவே எழுதினவங்க அதிக பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மைண்டு கால்குலேஷனில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் ஒரு விடை, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைப்பதற்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இந்த தேர்வை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேர்வு ஏன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதற்காக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணோம்? ஒன்று, மாணவர்களுக்கு சேவை செய்யணும், சர்வீஸ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம அரசு வேலையை நம்ம வாங்கணும், நம்ம ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும்னு சொல்லி தான் நம்ம இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது இது உங்களுடைய கனவு, உங்களுடைய லைஃபுடைய ஒரு ஆம்பிஷன். உங்களுடைய லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சு தான் ஆகணும். எப்போவுமே சிந்திச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை நம்ம முடிவு பண்ணி தான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் எழுதலாமா எழுதக்கூடாதான்னு யோசிக்கக்கூடாது. நம்முடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு தடவுமே நம்ம செல்ஃப் மோட்டிவேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கணும், ஹையாக இருக்கணும். ஸோ அப்போ நம்மளால் முடியாதது மற்றவங்களால முடியாது, நம்மளால் மட்டும்தான் முடியும்னு நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்முடைய ப்ளஸ்ஸு மைனஸ் நமக்கு தெரியும். ஸோ மைனஸை நம்ம தான் ப்ளஸ் ஆக்கிக்கணும். அதற்காக வேறு யாருமே வரமாட்டாங்க. ஸோ நம்ம தான் நம்முடைய மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்கணும். ஸோ யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அரசு அதிகாரியாக இருந்தால் கூட அடுத்த ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக டெட் எழுதி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ டெட்டு இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு, ஒரு கேட்வே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்குள்ளே நுழைஞ்சே ஆகணும். அரசாங்கம் எந்த கண்டிஷன் போட்டாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்முடைய வேலை என்ன, அரசு அதிகாரி ஆகணும். ஸோ அப்போ யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க, இப்போவே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மனநிலை மாறிடுச்சு. நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் திங்க் பண்ணிட்டேன், நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி படிக்கலாம்? இன்னும் 2 மாதம்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ரொம்ப ஈஸியானது. இது ஒரு கேட்வே தான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம 90, 87 எடுத்தால் பாஸ் ஆகிடுவோம். நம்ம 90ன்னு வச்சுப்போம். ஓவராலாக நம்மளுடைய பாஸ் மார்க் 90ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, மொத்தம் 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு வித் சோசியலு அண்டு சைக்காலஜி. ஸோ இது பேப்பர் 1. இதுவே பேப்பர் 2வாக இருந்தால், மேக்ஸ் மேஜராக இருந்தால் சயின்ஸ் வரும். அதர் சப்ஜெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாங்க, மேக்ஸை எடுத்துகிட்டு சயின்ஸ் அண்டு சோசியல் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட். இப்போ எல்லாருக்குமே தமிழ் வரும். ஓகேங்களா? அடுத்தது சயின்ஸு. இது ரெண்டுமே மக்கப் பண்ணலாம். ஸோ 6th to 10th வரைக்கும் உள்ள டெக்ஸ்ட் புக்கு, ஓகேங்களா, சமச்சீர் புக்கை கலெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம புக்கை புரட்டுறதை விட ஒவ்வொரு பேஜிலும் லைன் பை லைன் படித்து நமக்கு இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு நினச்சா அதை நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை ஹிண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்து புக்கை புரட்ட வேண்டியதில்லை. நம்ம எடுத்த ஹிண்ட்ஸையே நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, வச்சு ரிவிஷன் பார்த்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை எழுதும்போது நம்ம மனதில் ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், ஹிண்ட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்ச 3 சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு, அடுத்தது சைக்காலஜி நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை ரிவிஷன் பண்ணிக்கணும். ஏன் சைக்காலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறோம், ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக கேட்பாங்க, புக் பேக்லேருந்து வராது. ஸோ புக்கிலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. மீதி எல்லாமே நம்ம க்ரியேட்டிவாக தான் நம்ம சிந்திச்சு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சைக்காலஜிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்டை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த 3 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30க்கு குறைந்தபட்சம் 25க்கு மேலே நீங்கள் மார்க் எடுக்கணும். 30க்கு அந்த 3 சப்ஜெக்ட்லேயும். மீதி சைக்காலஜியில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு 10-15 வந்துடும். இன்னும் ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அதுலேயும் தெரியாத சப்ஜெக்டாக இருந்தாலுமே நம்ம 10க்கு மேலே எடுத்து வரணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இந்த 2 மாதத்தில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் வந்து டே பை டே நாங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க்யூ டு ஆல்.